மேல்மலையனூர் அருகே தூக்கிட்டு கொண்டதாக கூறப்படும் கல்லூரி மாணவியின் சடலத்தை மீட்டு கொலையா தற்கொலையா என போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரை அடுத்த சீயப்பூண்டி கிராமத்தில் வசித்து வருபவர் குமார். இவருக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ள நிலையில் 17 வயதான மூத்த மகள் திலகவதி திருவண்ணாமலையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் 1ஆம் ஆண்டு பயின்று வந்தார். இந்நிலையில் வீட்டில் தனியாக இருந்த திலகவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த மேல்மலையனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று திலகவதியின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து மாணவி கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மாணவியின் பெற்றோர் அதே பகுதியை சேர்ந்த குணசேகரன் என்ற இளைஞர்தான் தங்களுடைய மகளின் இறப்பிற்கு காரணம் என்று கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த திலகவதியின் உறவினர்கள் செஞ்சி கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் பாலப்பாடி என்ற இடத்தில் சாலை மறியல் செய்ய முற்பட்ட போது அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று வாகனத்தில் ஏற்றியதால் பரபரப்பு ஏற்பட்டது.